சீனு அத்தை வா வா உட்காரு சீனு. உட்காருப்பா உட்காரு. சீனு உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? ஒன்றும் இல்லை அத்தை, எல்லாம் சரியாயிடும். சாரி மாமா, உங்களுக்கு அடிபடுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னாலதான் உங்களுக்கு அடிபட்டுருச்சு. ரொம்ப சாரி மாமா. டேய் என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, விடுறா. நீ என்ன வேணும் நான் செஞ்ச? உன் வயசுல நானும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கேன்டா. அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, சரியா? ஃப்ரீயா விடு. இல்ல, நான் தான் பேட்டை உடைச்சேன். அதான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த அடிப்படலைன்னா இந்த போன் மேர பிரச்சனை இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. நீங்க கெட்டதுலயும் நல்லதுதான் பண்ணிருக்கீங்க சித்தப்பா. சீனு வலி எதுவும் இல்லலடா? அதெல்லாம் இல்ல, 2 நாளைக்கு வலிக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும் அத்தை. பூசணிக்காய் வாங்கிட்டு வாங்க. ஏதோ திருஷ்டி தான் பட்டிருக்கு. இல்லைன்னா வீட்டுக்குள்ள விளையாடும் போது அடிபடுமா? நடக்கணும்னு சில விஷயங்கள் இருந்தா நடந்துதான் தீரும். என்ன செய்யறது? நடுவுல போன் மேரோ அது இதுன்னு கேட்டதுதான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஆமாம் மச்சான், நாங்களும் ரொம்ப பதறிட்டோம். சீனு குணமாய் வந்ததுக்கு முக்கியமான காரணம் மாயாதான். மாயாதான் போன் மேரோ கொடுத்து நம்ம சீனுவை காப்பாத்திருக்கா. ஒருத்தனுக்கு சரியான மனைவி அமைஞ்சா அவ எப்படி புருஷனை கண்ணு கருத்துமா பார்த்துக்குவாங்கிறத நாங்கள் எல்லாரும் நேர்லயே பார்த்தோம். வா, நான் எடுத்துட்டு போறேன். அத்தை, நானே எடுத்துக்கிறேன் அத்தை. அண்ணி, அப்படி என்னதான் இருக்கும் அந்த டிஃபன் கேரியர்ல? தெரியலையே பார்வதி. அந்த டிஃபன் கேரியர்ல என்ன வச்சிருப்பான்னு நம்ம பார்க்காம விடவே கூடாது. ஆமா, பார்க்கணும். கண்டிப்பா ஏதோ ஒரு ரகசியம் உள்ள இருக்கும். பார்க்கலாம். மல்லிகைப்பூ. என்ன பண்ற? நீ தானே கொடுக்கறத ஏன் எதுக்குன்னு கேட்காம சாப்பிடணும்னு சொன்ன. மல்லிகைப்பூவை சாப்பிட யாராவது வாங்கிட்டு வருவாங்களா? நிஜமாவே நான் எதுக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியலையா? ஓ, என் கையால உனக்கு மல்லிப்பூ வச்சு விடணும், அவ்வளவுதானே? தோ வச்சு விடுறேன். என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி மார்க்கமாவே இருக்க? ஆமாண்டா, இன்னைக்கு நான் ஒரு மாதிரியா தான் இருக்கேன்னு வச்சுக்கோயேன். ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? அது அப்படிதான். நெக்ஸ்ட். மாயா, அல்வா. சீனு, இந்த மல்லிகைப்பூ அல்வாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் முகமே தெளிவாகுது. டியூப்லைட், நான் மல்லிகைப்பூவோடு வரும்போது நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? என்னது இது புதுசா இருக்கு? வழக்கமா மல்லிப்பூவும் அல்வாவும் நான் தானே வாங்கிட்டு வருவேன். டேய், ஏன்டா கத்துற? என்னது இது புதுசா இருக்கு? வழக்கமா மல்லிப்பூவும் அல்வாவும் நான் தானே வாங்கிட்டு வருவேன். டேய், மெதுவா தான் பேச சொன்னேன். அதுக்காக நீ என்ன பேசுறேனே காதுலயே விழாத அளவுக்கு பேசுவியா? சொல்ல மாயா, உன்னோட பேச்சு, சிரிப்பு, நடவடிக்கை எல்லாமே புதுசா இருக்கே. இன்னைக்கு எதுக்கு அல்வா? ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களுக்கு அல்வா கொடுப்பாங்களா? பொம்பளைங்க கொடுக்க கூடாதா? அதான். நீ தான் அல்வா கொடுக்கறதுல கில்லாடி ஆச்சே. நான் எவ்வளவு ஆசையா உனக்கு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். நீ அல்வா கொடுக்கறேன்னு சொல்ற? அது வந்து மாயா, நீ வழக்கமா கொடுப்பேல ஒரு அல்வா, அத பத்தி நான் சொன்னேன். இனிமே உனக்கு அந்த அல்வா கொடுக்க மாட்டேன். ஹே, இது நிஜமானா? அதுக்கு உன் கைய கிள்ளி பார்க்கணும், ஏன் கைய கிள்ளி பார்க்க கூடாது. ஐயோ,
சர்ஜரி பண்ணது வலிக்குதாடா? நீ ரூம்க்கு வரது வரைக்கும் வலிச்சது, ஆனா இப்ப வலிக்கல. நான் இப்போ ரொமான்டிக் மூட்ல இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நானும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி மாயா. நம்ம பேசுற விஷயங்கள் அந்த புவனாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டு உன்னை வருத்தப்படுத்திருக்கேன் சீனு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நீ அதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. எப்படி சீனு உன்னால முடிஞ்சது? மாயா, இங்க பாரு, இப்ப ரொமான்ஸ் சீன்னு சொன்னேன், இப்ப எதுக்கு நீ எமோஷனல் சீனா மாத்திட்டு இருக்க? இல்ல சீனு, எனக்கு மனசை விட்டு பேசணும். உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மாயா? நான் உன்னை ஹர்ட் பண்ணிருக்கேன்டா. உனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லையா? மாயா, எனக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் இல்ல. நான் இப்போ வேற ஃபீலிங்கா இருக்கேன். நீ ஃபிளாஷ்பேக் எல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்ப பிரசன்ட் டைம்க்கு வா, நம்ம ஹாப்பியா இருக்கணும். ஓகேவா? ஷூ டே, உன்னால எப்படிடா இப்படி இருக்க முடியுது? உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நிஜமாவே என் மேல உனக்கு கோவம் இல்லையா? ஹே, உன் மேல நான் எப்படி கோவப்படுவேன்? நீ என் உசுர்றி. சாரி சீனு, ஐம் ரியலி சாரி. வாழ்க்கையில இனி ஒரு நாளும் நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன், உன்னை வருத்தப்படுத்த மாட்டேன். சாரி சீனு, ஹே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. வாழ்க்கையில இனி ஒரு நாளும் உன்னை நான் தப்பா நினைக்க மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன், வருத்தப்படுத்த மாட்டேன். வழக்கமா நீ முத்தம் கொடுக்கிற இடம் உதடுதானே? இந்தாங்க சாப்பிடுங்க. சார், உங்களுக்கு என்ன வேணும்? பொங்கல் ஒரு வடை கொண்டு வாமா. சரிங்க சார். சார், பொங்கல். தேங்க்ஸ்மா. அத்தையோட போட்டோவை இவர் எதுக்கு வச்சிருக்காரு? எங்க அத்தையோட போட்டோவை வச்சிருக்கீங்களே, அதான் பார்த்தேன். அது இவங்க உங்களுக்கு தெரியுமா? அது வந்துமா